எங்களை வழக்கு போட்டு வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டார் விஜய். நம்ம மேலே அவ்வளோ அக்கறையா முதல்வருக்கு அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிட்டு உள்ளே போய்க்கலாம். சிறைக்கோ வழக்குக்கோ பயப்படுற கூட்டம் நாம் கட்சி கூட்டம் இல்லை. களம் ரொம்ப சூடு பிடிக்கும். இனிமே தான் டிவிகேவா இல்லை என்டிகேவாங்கிற போர் இப்போ தான் தொடங்குதுன்னு அர்த்தம். ஆனால் எந்தவித இதுவுமே இல்லாமல் சமூக வலைதளங்களில் போட்ட பதிவுக்கெல்லாம் கைது பண்ணணும்னா அப்போ டிவிகேக்காரன் மொத்த பேரும் உள்ளதாக இருக்கணும். கைது பண்ணாங்க. யாரை கைது பண்ணாங்கன்னா ஊழல் செஞ்சு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்த திமுக காரங்க யாரையும் இவங்க கைது பண்ணல. இவங்க ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருந்த அதிமுக காரனையும் கைது பண்ணல. கொள்கை எதிரி அரசியல் எதிரி சொல்லிட்டு இருந்த திமுக பாஜக யாரையும் கைது பண்ணல. அவங்க கைது பண்ணது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளான நம்மளை என்னதான் அவங்க கைது பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் அரசியலாக எங்களுக்கு தீனி போடுற ஒரு விஷயம், ஒரு எரிபொருள் தான், ஒரு ஃபியூல் தான். இதெல்லாம் டிவிகேல இன்னைக்கு ஆட்சி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், அமைச்சர் பெருமக்கள் இருக்கலாம், எல்லா பவரும் உங்கள் கையில் இருக்கலாம். ஆனால் எங்ககிட்ட இருக்கிற நேர்மை உங்ககிட்ட இருக்காது. எங்ககிட்ட இருக்கிற அந்த துணிச்சல், சமூக நலம், பொதுநலன் சார்ந்த நாங்கள் இந்த வயசுல நாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற பல போராட்டங்கள் இதுக்கு அவங்க ஈடாக முடியாது. எங்களை சோர்வடைய வைக்கிறதுக்கான சக்தி அவங்க கிட்டலாம் இல்லை. அதனால அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் உசேன் அவர் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சகோதரர்? ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல் தேர்தல் சந்திப்பு, கள சந்திப்பு, மக்களை போய் நேரில் சந்திக்கிறது, பிரச்சாரம், எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லாமே முதல் அனுபவம். எப்படி இருந்தது கள சூழல்? நாம் தமிழர் கட்சி எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கொடுத்த வாய்ப்பு. அப்பா முடிவெடுத்தாங்க என்னென்னா 100 வேட்பாளர்களுக்கு மேலே இந்த வாட்டி இளைஞர்களை நிறுத்தலாம். இளைஞர்கள் எப்படி பங்களிக்கிறாங்க, இளைஞர்கள் தான் இனிமேல் அந்த தேர்தல் பங்களிப்பில் அதிகம் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றத அப்பா தான் முடிவெடுத்தாங்க. அந்த வகையில் வேடசுந்தூரில் நான் போட்டிட்டது முழுக்க புது அனுபவம் தான். அங்கே போய் தேர்தலில் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வேலை செஞ்சுருக்கோம். கல அனுபவம் உங்களுக்கு, அரசியல் அனுபவம். ஆமாம். அங்கே போய் வேட்பாளராக என்னை முன்னிறுத்துக்கும் போது முத நான் தான் போய் வேட்பாளர்னு சொல்லணுமா, என்ன வேட்பாளர்னா என்ன நம்புவாங்களா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மளை பார்க்கும்போது அந்த உருவத்துக்கும் அந்த இதுக்கும் அப்படி தெரியாது. மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்களா, என்ன மாதிரி சொல்லுவாங்க, அதாவது மற்றவன் வெறுக்கிற மாதிரி கூட இருந்துடலாம், அவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி கேலி பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் அது அப்புறம் போய் பழகிருச்சு. அது ரொம்ப நாள்களுக்கு முன்னாடியே நாங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுனால ஒரு 8 மாதம் 9 மாதம் நாங்கள் களத்தில் வேலை செஞ்சுருக்கோம். வேடசுந்தருடைய அத்தனை பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். எல்லா இடங்களுக்கும் போயிருக்கோம். எல்லா ஊராட்சிகள், பேரூராட்சிகள், சின்ன கிராமம், குக்கிராமம், எல்லா இடமே அரசியல் பேசியிருக்கோம். பொதுக்கூட்டங்கள், சின்ன தெருமுனை கூட்டங்கள்லேருந்து, பொதுக்கூட்டங்கள்லேருந்து. எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் மாவட்டம் இந்த பக்கமே அதிகமாக பொதுக்கூட்டங்கள் போட்டது வேடசுந்தூர் தொகுதி தான் நினைக்கிறேன். அதிகமாக கூட்டங்களில் பேசியிருக்கோம். வேட்பாளர் வாகன பரப்புரையில் சென்று எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். அது உச்சபட்ச வெயில் இருக்கும். வேடசுந்தூரில் மட்டும் வேலை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கே வேலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அங்கே உச்சகட்டமான வெயில். ஏன்னா அங்கே சிமெண்ட் தொழிற்சாலை பிரதான பிரச்சனை, குடகனாறு பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள். எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து பேசி பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கோம். வீடு வீடாக போய் பேசியிருக்கோம். இதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம். மக்கள் நம்மளை நேசித்தாங்க, நமக்கு வாக்கு செலுத்தினாங்க இல்லைங்கிறத விட அந்த கள அனுபவம், மக்களை போய் சந்தித்து வேட்பாளராக நம்ம முன்னிறுத்தி நம்ம பேசின அரசியல், அந்தந்த இடங்களுக்கு தகுந்தவாறு அந்தந்த மக்களுடைய சூழ்நிலை, பிரச்சனைகள், அவங்களுடைய அன்றாட சிக்கல்கள், வேலை இல்லாத பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இந்த மாதிரி சிமெண்ட் தொழிற்சாலை, இந்த மாதிரி நச்சு ஆலைகளுடைய பிரச்சனை, இது எல்லா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பேசி அதை அலசி ஆராய்வ அந்த கள அனுபவம்ன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த கள அறிவுன்றது ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு அப்பாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அப்பா சீமான் அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கான ஒரு இது. இனி எங்கே போய் தேர்தலில் நிற்க வச்சாலும் சமாளிச்சிடலாம்டா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு அனுபவம். இப்போ நீங்கள் கூறும்போது சொல்லியிருந்தீங்க தேர்தலுக்கு முன்னாடியே 9 ஆண்டு காலம் களப்பணி மேற்கொண்டதாக சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சட்டமன்ற வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக சட்டசபைக்கு செல்லும் பொழுது முதல் பிரச்சனையாக, பிரதான பிரச்சனையாக வேடசுந்தரில் எது சரி பண்ணுறதா நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தீங்க? ஏன்னா களத்தில் பார்த்துருப்பீங்க, மக்களோட உரையாடி இருப்பீங்க, மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சுருப்பாங்க. அப்போ ஓகே, இதுதான் பிரதான பிரச்சனையாக இருக்குது வேடசுந்தர் மக்களுக்கு, அதை நம்ம வந்தால் இதை தான் முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னா வேடசுந்தருடைய பிரதான சிக்கல்ங்கிறது குடகனாறு பிரச்சனை. அங்கே நீர் ஆதாரங்கிறது ரொம்ப குறைவு. திண்டுக்கல்ங்கிறது வறட்சி மாவட்டம் இல்லை, ஆனால் அது வறட்சி ஆக்கப்பட்ட மாவட்டம். நம்ம திண்டுக்கல்லே தொடங்கி திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே முடிகிற மாதிரி பல சிற்றார்கள் இருக்குது. ஆனாலும் திண்டுக்கல் வறட்சி மாவட்டம். அப்படி தான் வேடசுந்தூரும். அங்கே இருக்கக்கூடிய சிமெண்ட் தொழிற்சாலை, இல்லை அங்கங்கே இருக்க பல ஆலைகள் இருக்குது, கண்ணாடி தொழிற்சாலை, இரும்பு தொழிற்சாலை, இந்த ஆலைகள், இதனுடைய நச்சு கழிவுகள் எல்லாமே குடகநாட்டில் கலக்கும். காவிரி நதிநீர் சிக்கலை பேசுகிறோம். ஒரு மாநிலத்தில் ஒரே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 தொகுதிக்கு அதே பிரச்சனை இருக்குது. குடகனாறு எனக்கா இல்லை உனக்கா அப்படிங்கிற சிக்கல் ஆத்தூர் தொகுதிக்கும் வேடசுந்தூருக்கும் இருக்குது. இந்த ஆட்சியாளர்கள் அதை தீர்த்து வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அதை தீர்க்கல, திட்டமிட்ட வறட்சியை உண்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே அந்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் ஏற்ற மாதிரி அந்த களிமண் கிடைக்கணும், சுண்ணாம்பு தாது கிடைக்கணும். அதெல்லாம் கிடைக்கணும்னா அந்த ஆறு வத்தி இருக்கணும். நீங்கள் பாருங்கள்,
நீங்கள் குஜிலம்பாறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எண்டில் அங்கேருந்து இந்த பக்கம் கோவிலூர், எரியோடு இதெல்லாம் தாண்டி வர்ற வரைக்கும் பேருந்து நிலையம் கிடையாது. ஆனால் ரோடு மட்டும் நல்லா அகலமாக இருக்கும். பேருந்து நிலையமே இல்லாத ஊருக்கு எதுக்கு இவ்வளோ ரோடுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிமெண்ட்டை கடத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த கனிம வள சுரண்டல்கள், கல்குவாரி, மண்குவாரி, சிமெண்ட் தொழிற்சாலை இதெல்லாம் கடந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதுவான சாலைகளை அவங்க தனியார் தொழிற்சாலைகளுக்கு தேவையான எல்லா கட்டமைப்புகளையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தேவையான அன்றாட குடிநீரோ இல்லை வேலை வாய்ப்போ, நீர் ஆதாரமோ, விவசாயத்துக்கு தண்ணியோ எதுவும் கிடையாது. அப்போ நான் பிரதானமாக எடுத்து வச்சது இதுதான். நான் குடகனாரை மீட்டெடுப்போம், குடகனாரை மக்களுக்கு ஏற்றவாறு நம்ம செழிப்போட இயங்க வைப்போம், மாதிரி சிமெண்ட் தொழிற்சாலை இழுத்து மூடுவோம், அந்த மக்களுக்கு மாற்று வேலைகளை நம்ம ஏற்பாடு செஞ்சு தருவோம் அப்படின்றது தான் பிரதானமாக மக்கள் வச்ச இதுவும் முன் வச்ச பிரச்சனைகளும் அதுதான். அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், எல்லா கட்சிகளும் சார்ந்த அந்த மக்கள், வாக்காளர்கள் எல்லாருமே அவங்க நம்ம உறவுகளாக நம்ம ரொம்ப நெருக்கமாக தான் மக்கள்கிட்ட பேசுறது. மக்களும் நம்மளை பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதிங்கிற தோற்றத்தில் பார்க்கல, நம்மளும் அவங்கள வாக்காளர்கள்னு அணுகலை, நம்ம உறவுகள் தானே. அப்போ மக்கள் வச்ச கோரிக்கையும் இதுதான். நம்ம அதை முன்னிறுத்தி நம்ம செஞ்ச அரசியலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போராடணும். ஓகே. இப்போ புதிதாக வந்த அந்த தமிழக வெற்றி கழகத்தோட அரசு நேரடியாக உங்களுக்கு ஒரு தொடர்பு உருவாகி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை. முதல் முறையாக ஒரு கைது நடவடிக்கை ஆளும் அரசில் முதல் முறையாக தொடங்கப்பட்டிருக்குது. என்ன நடந்தது? இந்த கைதுக்கான முதல் காரணம் என்ன? ஏன் உங்களை ஏன் கைது பண்ணுறதுக்கான இல்லை, கைதுக்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க கைது பண்ணணும்னு நினச்சது தான் காரணம். கைது பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. நினச்சதுக்கப்புறம் பதிவுகளில் போய் ஏதாவது ஒரு பதிவு மாட்டும், ஏதாவது பொதுக்கூட்டங்களை பேசின பேச்சில் ஏதாவது ஒரு பேச்சு மாட்டும், அப்போ எதுலையாவது கைது பண்ணலாம் அப்படின்னு போய் தேடினதில் 10 மாதங்களுக்கு முன்னாடி போன ஆகஸ்ட்டில் நான் போட்ட பதிவு ஒன்று சிக்கியிருக்கு அவங்க கண்ணில். இதில் துக்குவாண்டா, இதில் தொட்டலாண்டா இவனை அப்படின்னு சொல்லி அப்போ மாநாட்டில் பேசிகிட்டு இருந்த விஜய், அப்போதைக்கு தாவேக தலைவர் விஜய், அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, காமராஜரை தோக்கடிச்சது நடிகர்கள் இல்லை, அரசியல்வாதிகள் தான், என்னெல்லாம் நடிகர்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் ஒரு பேச்சு பேசுகிறார். அப்போ அவருடைய இதை பேச்சை எடுத்து போட்டு, அவருடைய அந்த பதிவை இதை எடுத்து போட்டு, காமராஜர் நடிகர்களை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா, நடிகர்கள்ட்ட நாடு போய் செல்றதை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா, நடிகர்கள்ட்ட போய் நாடு போய் சென்றா அவங்க யார்கிட்டலாம் கொடுப்பாங்க, கடைசியில் எப்படிலாம் நாடு வரும்னு தெரியுமான்ற மாதிரி நான் ஒரு பதிவு போட்டுருக்கேன். அவர் கூறிய கருத்தை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கேன். மேலே விஜய், கீழே காமராஜர், ரெண்டுமே அவங்க கருத்து தான். நான் நினைவூட்டல் பதிவு தான், இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க கொள்கை தலைவர் காமராஜரே இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற நினைவூட்டல் பதிவு தான். அதில் என் கருத்து ஒன்றும் கிடையாது. அதில் நியாயமாக கைது பண்ணணும்னா காமராஜர் தான் கைது பண்ணணும், அதுதான் அவங்க கொள்கை தலைவர் தான், அவர் தான் அந்த மாதிரியான கருத்து சொல்லியிருக்காங்க ஐயா காமராஜர் அவர்கள். இது இவ்வளோ தான் நான் போட்டது. ஆனால் அதில் வர்றதுக்காக அதில் மதம் எங்கேருந்து வந்துச்சு, அதில் 5 செக்ஷனில் என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எஃப்ஐஆர் போட்டாங்க. 5 செக்ஷனில் எஃப்ஐஆர். 2 மதங்களுக்கு இடையே வெறுப்புணர்வை தூண்டுதல், பகை உணர்ச்சியை தூண்டுதல், அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கெட்ட வார்த்தைகளை திட்டுதல், ஆபாசமாக பேசி காமத்தை தூண்டுதல் வகையால் சமூக வலைதளங்களில் பேச்சு, மின்னணு வடிவில் பேச்சுன்னு சொல்லி 5 செக்ஷனில் போட்டிருந்தாங்க. என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது அப்போ நாம் தமிழ் கட்சியே நமக்கு ரொம்ப துணையாக இருந்தாங்க. குறிப்பாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழ் கட்சி உறவுகள், வேடசுந்தூர் தொகுதியினுடைய உறவுகள்லாம் ரொம்ப, திண்டுக்கல் மாவட்டம் கூடியவங்கள்லாம் ரொம்ப உறுதுணையாக எனக்கு அந்த கேஸை ஹேண்டில் பண்ணது அவங்க தான். இன்னொன்று தலைமையில் இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமானவர்களாக இருக்கட்டும், இடுமாவன கார்த்திகனாக இருக்கட்டும், இல்லை பாக்கியராஜனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப அந்த கேஸை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணாங்க. வழக்கறிஞர்கள்லாம் அதை நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. அப்போ ரிமாண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. உடம்புல என்ன காயம், என்ன மச்சம், முழுமையாக என்னை சோதனை செஞ்சதாக இருக்கட்டும், முக்கியமான பொருட்களை நண்பர்கள்ட்ட இருக்கட்டும், மருத்துவ சோதனைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. மெடிக்கல் செக்அப் கொண்டு போகிறதுக்கும் ஜிஹெச் கொண்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அது ஒவ்வொரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் இருக்கும். அதுக்குள்ளே என்ன மாதிரி நெருக்கடி வந்ததுன்னு தெரில. அவங்க எல்லாம் மேலிட உத்தரவு தான் கைது பண்ணாங்க. நாங்கள் இதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தானே, நாங்கள் இதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, மேலிட உத்தரவுன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, எந்த அவசரத்தில் கைது பண்ணாங்களோ அதே அவசரத்தில் விடுதலை செஞ்சாங்க. விட்டுட்டு அதுக்கு எஃப்ஐஆர் ஒன்று அப்படி தான் இருக்குது. நம்மளை எப்போ வேணால் திரும்பி அவங்க கைது செய்யலாம், அந்த வழக்கை நம்ம போய் நீதிமன்றத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது என்னென்னா, இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறதுக்காண்டி பயமுறுத்துறது, நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளை அச்சுறுத்தி பார்க்குறது. இப்போ எப்படி பார்த்தாலும் அறிவாக கேள்வி கேட்குற ஆளோ, அறிவுபூர்வமாக பேசுகிற ஆளோ தாங்கச்சியில் இல்லைன்றப்ப அப்போ யாரெல்லாம் பேசுகிறா, யாரெல்லாம் நமக்கு த்ரெட்டனாக இருப்பா அப்படின்னு பார்த்தா, திமுக அதிமுக எந்த காலத்திலையும் தாவேக்காக்கு த்ரெட்டனாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா எந்த கேள்வியும் கேட்கக்கூடிய தார்மீக உரிமை அவர்களுக்கு இல்லை. கேட்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது, எதிர்க்கட்சியாக இன்றைக்கி உட்காந்துருக்காங்க, சட்டமன்றத்தில் போயிருக்காங்க, உரிமை இருக்குது. ஆனால் தார்மீக உரிமை, அதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எந்த சிக்கலை பேசினாலும் திமுகவுடைய தொடர்ச்சியாக தான் தாவையா, நீங்கள் பண்ணலையா,
ஏன் டிஎம்கே ஆட்சி நடக்கல? கரண்ட் போயிருச்சு, ஏன் டிஎம்கே ஆட்சி நடக்கலையா? கனிம வள கொள்ள ஏன் டிஎம்கே ஆட்சி நடக்கலையா? காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை ஏன் எதுவுமே திமுக ஆட்சி நடக்கலையா, அதிமுக ஆட்சி நடக்கலையான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா எந்த விதமான களங்கத்துக்கு உள்ளாகாத ஒரு தூய சக்தியா அவர் சொல்ற, அவர் பாணியிலே சொல்லணும்னா ரொம்ப தூயவர்களா, நாட்டின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டவர்களா, இன்னைக்கு அரசியலை நோக்கி எழுச்சி கொண்ட இளைஞர்களா பெருமக்களா இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர்கள் தான். என்னுடைய அப்பா சிந்தமிழ் சீமா அவர்கள் அப்படித்தான் எங்களை வளர்த்துருக்காங்க. அப்ப இவங்களை அச்சுறுத்தணும், பயமுறுத்தணும் அப்படிங்கிறப்ப அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக செய்யப்பட்ட நடவடிக்கையாக தான் பார்க்குறேன். என் கட்சியில் இருக்கக்கூடிய எனக்கு மூத்தவர்களுமே அப்படிதான் சொல்றாங்க, அப்படி அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கை தான். ஆனா அப்படிலாம் பயப்படுற ஆளுங்க நாங்கள் கிடையாது. நான் கைதுனா ரொம்ப ஜாலியா இருக்கும். எங்களை வழக்கு போட்டு வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டார் விஜய், நம்ம மேல அவ்வளோ அக்கறையா முதல்வருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டோம். அங்கே போய் கூட நாங்கள் ரொம்ப இது காமராஜர் கைது பண்ணணும், என்னையா கைது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி ரிமாண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிட்டு உள்ளே போய்க்கலாம்னு சிறைக்கோ வழக்குக்கோ பயப்படுற கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் இல்லை. நம்ம தலைவர்களும் அப்படி, நம்ம தலைவர் அப்படி இல்லை, நம்ம ஏற்றுக்கொண்ட தேசிய தலைவர் அப்படி இல்லை, நம்ம ஏற்றுக்கொண்ட தலைமை செந்தமிழ் சீமானவர்களும் அப்படி இல்லை. நம்ம படித்த ஸ்கூலே வேற. அதாவது தாவேக்கால ஒரு போராட்டத்தில் நம்ம அவங்க ஆட்சி பிடிக்கும் முன்னாடி பார்த்தோம், கைதுன்னு மண்டபத்தில் அடிச்சு வைப்பாங்க. போராட்டம் அப்படி ஆர்ப்பாட்டம் போகும்போது மண்டபத்தில் அடைச்சி வைப்பாங்க. வக்ஃபு வாரிய பிரச்சனைக்கு எதிராக அவங்க போராடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சூழ்நிலையில் போலீஸ் வந்து அந்த மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறதுக்கு வண்டியில் வாகனத்தை ஏற்ற போகிறாங்க. அதுக்கே தாவேக்காவை சேர்ந்த இளைஞர்கள் தெரிச்சு ஓடுறாங்க. சிறைப்படுத்த போகிறது இல்லை, காலையில் கைது பண்ணி, அது ஒரு மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 1 மணி கைது பண்ணால் 6 மணிக்கு இருட்டும் போது விட்டுருவாங்க தானே. ஆனால் அதை குறித்தின எந்த அறிவும், அதனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எந்த தைரியமும் அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சிகள் நீங்கள் எத்தனை மாதம் வேணால் உள்ள வை, எத்தனை வருஷம் வேணால் உள்ள வை, நான் ஒன்றும் கடத்தல் பண்ணிட்டு சிறைக்கு போகல, யாரையும் கையை பிடிச்சிட்டு சிறைக்கு போகல, நம்ம வந்து கொள்ளக்கூட்டமோ அப்படிலாம் இல்லை. நம்ம இவ்வளோ நாள் ஆட்சி செஞ்சு ஒரு கொடுங்கோன்மை செஞ்சு ஊழல் பெருச்சாளிகளோ லஞ்சம் வாங்கினவங்களோ அப்படிலாம் கிடையாது. நேர்மைக்கு விரோதமாக நம்ம நடந்த பிள்ளைகளும் இல்லை, பதவி சுகத்தை அனுபவிக்காத பிள்ளைகள் தான். எங்களை கைதுன்னு பண்ணால் நம்ம ரொம்ப ரசிப்போம், ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி களம் ரொம்ப சூடு பிடிக்கும். இனிமேல் தான் டிவிகேவா இல்லை என்டிகேவாங்கிற போர் இப்போ தான் தொடங்குதுன்னு அர்த்தம். இனி களம் ரொம்ப சூடு பிடிக்கும். இன்னும் வெகுண்டு நாங்கள் இன்னுமே அதிகப்படியாக இந்த விமர்சனங்களை இன்னுமே அதிகமாக நாங்கள் வைக்கிறதுக்கு இன்னும் நம்ம வீரியமாக இந்த விமர்சனங்களை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத தான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் யோசிப்போம். இந்த கைது நடவடிக்கை நடந்தப்ப நீங்க இப்போ வீட்டில் தான் இருந்திருக்கீங்க. இது காலையில உடனுக்குடனே நடந்த ஒரு நிகழ்வு. அதில் நான் தூங்கி எந்திரிக்க கூட இல்லை. தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே வந்து நம்ம கூட்டு போகணும்னு சொல்லி என்னை ட்ரெஸ்ஸை மாற்றவும் விடலை, மூஞ்சிகளும் விடலை, வழக்கு எதை பற்றின எந்த வழக்கு என்ன இதுன்னே சொல்லலை. ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கேட்டதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் நீங்கள் ஒன்று போட்டிருக்கீங்க, அதுக்கு தான் கைது பண்ணுறோம் நாங்கள். வேறு எது, அது என்ன பதிவு, எதுக்காக கைது பண்ணுறீங்க, எம்எல்ஏ எதுவுமே சொல்லலை. கைது பண்ணுறதுக்கு உயரதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு என்னை எதுவுமே இது பண்ணலை. ரொம்ப வந்து கைது பண்ணி தான் ஆகணும், நீங்கள் வந்து தான் ஆகணும் கூடன்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் அங்கே போன உடனே ஃபோனை பிடுங்கி வச்சு நமக்கு வந்து இந்த பதிவு, இது உங்களுடைய ஐடியா, இந்த பதிவு எப்படி போட்டிங்க, எப்போ போட்டிங்க, இப்படி போடலாமா, உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருக்குது நாங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இது அப்படிலாம் போயிட்டு அவங்க ப்ரொசீஜரை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்குள்ளே நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாருமே இந்த தகவல் அவங்களுக்கு எப்படி கடத்தப்படுது? இல்லை, நான் சொல்லிட்டு தான் போனேன். நான் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு இந்த மாதிரி கைது பண்ண வந்திருக்காங்க, நான் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டு தான் போனேன். அப்புறம் அவங்க தலைமைக்கு அதை கடத்தி அவங்கெல்லாம் வந்து ட்விட்டரில் வந்து ரிலீஸ் ஹுசைன்னு அந்த ஹேஷ்டேக்கு அப்போ வந்து அதில் செய்திகள்லாம் பரவி அறிக்கை தயார் பண்ணி அதை கண்டனம் தெரிவிக்கிறதுக்குலாம் தலைமையில் இருக்கிறவங்க தயாராகிட்டாங்க. இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ளணும்னு என்னுடைய வழக்கறிஞர் பாஸ்டர், இங்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் சேர்ந்த ஆத்தூர் தொகுதி, வேடசந்தூர் தொகுதியுடைய உறவுகள் எல்லாருமே அதுக்கு தயாராகிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணால் நிச்சயமாக அந்த இடத்துல பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும், பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கணும், சாலையை மறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுக்கு எல்லாருமே தயாராகிட்டாங்க. ஆனால் இப்போ கைதுன்னா கைது பண்ணப்பட்டவனும் பயப்படலை, கூட வந்து பார்க்க வந்தவங்களும் பயப்படல, அவங்கெல்லாம் அதை எதிர்கொள்ளணும் தயாராகிட்டாங்க. அது எப்படி, எதுவுமே பண்ணாததுக்கு எப்படி கைது பண்ணலாம்? ஒரு அப்பாவியை கைது பண்ணக்கூடாது. ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா கூட்டு போய் என்ன வேணால் பண்ணுங்க. அப்படி ஏதாவது பொதுக்கூட்டங்களில் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா, விமர்சனங்களை வேறு விதமாக ஆபாசமாக வச்சுருந்தா கைது பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த வழக்குகள் நம்மக்கிட்ட நிறைய வழக்குகள் நம்ம கட்சிக்காரங்க மேலே இருக்குது, காவல் நிலையங்களில் நீதிமன்றங்களில் இருக்குது, நம்ம அதை கையாண்டுட்டு இருக்கோம். ஆனால் எந்தவித இதுவுமே இல்லாமல் சமூக வலைதளங்களில் போட்ட பதிவுகள்லாம் கைது பண்ணணுன்னா அப்போ டிவிகேக்காரன் மொத்த பேரும் உள்ளதாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுகிறேன். நீங்கள் ரொம்பலாம் போக வேணாம், நம்ம பதிவுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லேயே போய் பார்த்தீங்கன்னா டிவிகேக்காரன் அவ்வளவு ஆபாசமாக பேசுகிறான், அவ்வளவு கெட்ட வார்த்தையாக பேசுகிறான். இந்த செக்ஷன்லாம் அவனுக்கு தான் பொருந்தும். ஆபாசமாக காமத்தை தூண்டும் வகையில் மின்னணு வடிவத்தில் பேசுறது, இது பண்ணுறது அப்படின்னா எவ்வளவோ கொச்சையான பாடல்கள் வருது, ஆபாசமான பாடல்கள் டிவியில் அவ்வளவோ ஒளிபரப்பப்படுது. இப்போ இருக்கக்கூடிய ஐயா முதலமைச்சர் விஜய் அவர்களே நடிக்கிற காலத்தில் வந்த பல பாடல்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் கைது பண்ணணும், இதுக்கெல்லாம் நீங்கள் கைது பண்ணணும், நீங்கள் சமூக வலைதளங்களில் பேசுறதுக்கு, விமர்சனங்களை எடுத்து வைக்கிறதுக்கே கைது பண்ணணும் அப்படின்னா பல பேர் உள்ளதாக இருக்கணும்.
இது பாசிசத்தோடைய உச்சம், கொடுங்கோன்மையினுடைய உச்சம். இப்போ இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே இவங்க கைது பண்ணாங்க. யாரை கைது பண்ணாங்கன்னா, ஊழல் செஞ்சு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்த திமுக காரங்க யாரையும் இவங்க கைது பண்ணல. இவங்க ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருந்த அதிமுக காரனையும் கைது பண்ணல. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி சொல்லிட்டு இருந்த திமுக, பாஜக யாரையும் கைது பண்ணல. அவங்க கைது பண்ணது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளான நம்மளை என்னதான் அவங்க கைது பண்ணியிருக்காங்க. அப்போ என்னன்னா, ஆட்சி எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது யாரும். ஆட்சி எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய, விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய தைரியம் யாருக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை தான். ஆமாம், அதை நம்ம இவ்வளோதான் நடந்தது. அங்கே நம்ம காவல் நிலையத்துலேயும் சரி, நம்ம எல்லாத்துக்கும் தயாராக தான் இருந்தோம். ஆனால் அவங்க அதை விரும்பலை. நெகட்டிவாக ஒன்று போகிற மாதிரி இருக்குன்னு நினச்சாங்களா, எதுக்கு கூட்டு போனாங்கன்றது எப்படி தெரிலையோ, எதுக்கு அவசரமாக விடுவிச்சாங்கன்றதும் தெரில. அது அவங்களுடைய அதே மேலிட உத்தரவு, அதே மேலிடம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த புற அழுத்தம், செய்தி ரொம்ப பரபரப்பாகுது, நாம் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் நம்ம தொடர்றது சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால வந்தது. ஆனால் எஃப்ஐஆர் அப்படியே தான் இருக்குது. அதை நம்ம நீதிமன்றத்தில் சந்திப்போம். இந்த நடவடிக்கைக்கு அப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்க? ஏன்னா தேர்தல் முடிஞ்சோடனே ஒரு கைது நடவடிக்கை இந்த மாதிரிலாம் சந்திச்சிருக்கீங்க. இது குடும்பமும் அவங்களுக்கு இது ஒரு முதல் தான் எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது வீட்டில் உள்ளவங்க இந்த நடவடிக்கை பற்றி என்ன சொன்னாங்க? மேலும் இன்னும் அரசியல் பணி தொடருங்க அப்படின்னு சொல்லி உத்வேகப்படுத்தினாங்களா? இல்லை, அது நம்ம ரொம்ப வருஷமாக நம்ம மேடையில் பேசிகிட்டு இருக்கிற ஆள் தானே. அப்போ நான் விளையாட்டுக்கு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போவேன், திரும்பி வந்தால் வீட்டுக்கு இல்லைன்னா நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டாக எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வருவேன், நீ போடா இப்படித்தான் சொல்லிட்டு போவேன் வந்துடுவேன் அப்படின்னு. இல்லை, என்னுடைய மனைவிட்டையுமே சரி, இப்போ கல்யாணம் ஆகி 1 மாதம் தான் ஆகுது. புது மாப்பிள்ளை. ஆமாம். அப்போ நம்ம சொல்லக்கூடிய கைது நடவடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு பரிசு சொல்லலாங்களா? திருமண பரிசு. ஆமாம், திருமணத்துக்கு சரியாக 1 மாதம், திருமணம் நடந்து சரியாக 1 மாதம் தான் ஆகுது. அப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் என் மனைவிட்டையுமே நான் சொல்லியிருக்கேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அது நான் பெருமளவில் பேசின பொதுக்கூட்டங்களுக்காக இருக்கலாம், விமர்சனங்களுக்காக இருக்கலாம், அதுக்கு அரசு செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையாக இருக்கலாம். போனால் ஒன்றும் பயப்படாத, நான் வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன். என்ன மிஞ்சி குண்டர் சட்டமே போட்டாலும் 3 மாதம் உள்ளே வைக்கலாம், 6 மாதம் உள்ளே வைக்கலாம். அதுக்கு மேலே உள்ளே வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்ம தப்பாக எதுவுமே செய்யலை. அதனால் எதுக்கும் தயாராக இருக்கணும்னு சொல்லி அந்த ஒஸ்ட்டு சுச்சுவேஷனுக்கு அவங்கள தயார்படுத்தியாச்சு. மோசமான சூழ்நிலைக்கு தயார்படுத்திட்டோம் மனதளவில். அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரில. அவங்க ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. இப்போ நான் ரிலீஸ் ஆகிட்டேன்றதுனால இல்லை, போகும்போதே கூட என்னை வழி அனுப்பி வச்சவங்க ரொம்ப தைரியமாக, அம்மாவாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும், ரொம்ப தைரியமாக தான் இருந்தாங்க. போறாப்புல வந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமாக தான் இருந்தாங்க. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களையும் தாண்டி கட்சி ரீதியாகவும் நம்புறாங்க, நாம் தமிழ் கட்சி விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. ஆமாம், இப்போ அதையும் தாண்டி எப்பயுமே இந்த மாதிரியான நடவடிக்கைகள், அரசு நமக்கு எதிராக செயல்படுது, நம்மளை எதிராக நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா கட்சி எப்பவுமே துணையாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டக்கூடிய வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், இங்கே கூட உறவுகள், நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள், ஆத்தூர் தொகுதி உறவுகள், குறிப்பாக ஆத்தூர் தொகுதி உறவுகள் நிறைய பேர் திரண்டுட்டாங்க. காவல் நிலையத்துக்கு முன்னாடி நிறைய பேர் திரண்டுட்டாங்க. வழக்கறிஞர்களுமே இந்த வழக்கை கையாளுறதுல ரொம்ப காட்டினாங்க, ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. எப்படியாவது வெளில கொண்டு வந்துடணுங்கிறதுல காட்டினாங்க. என்னுடைய அப்பா செந்தமிழ் சீமான் அவர்கள் நான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க. அண்ணன் தொடர்பு கொண்டு பேசினாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, தைரியமாக மட்டும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆறுதலாக தான் பேசினாங்க. ரொம்ப எல்லாருமே அதுக்கப்புறம் நான் எனக்காக அவங்க போட்ட பதிவுகள்லாம் நான் பார்த்தேன். கார்த்தி அண்ணன் போட்ட பதிவு, பாக்யராஜ் அண்ணன் போட்ட பதிவு, மற்ற உறவுகள்லாம் போட்ட பதிவு. கார்த்தி அண்ணன் கூட நான் தொடர்பு கொண்டு பேசும்போது கூட ரொம்ப இதாக தான் பேசினாங்க, ரொம்ப ஆறுதலாக, ரொம்ப அக்கறையாக. அப்படிதான், அப்படிலாம் நம்மளை விட்டுற மாட்டாங்க. இதன் வாயிலாக நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய நம்ம தம்பி தங்கைகளுக்கு, அண்ணன் தம்பிமார்களுக்கு சொல்கிறது என்னன்னா, அப்படிலாம் நம்ம கட்சி நம்மளை விட்டுறாது. நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்ம ஜெயிலுக்கு போகல, நம்ம அரசு அப்படி ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. நம்ம வச்ச விமர்சனங்களுக்கும் நம்ம போடுற பதிவுகளுக்குமே அரசாங்கத்தில் ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அப்படி பார்த்துட்டு சும்மா இருக்காது. ஒரு வலிமையான கட்டமைப்பு இங்கே இருக்குது. நீங்கள் அவ்வளவு ஈடுபாடு, அதாவது எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆச்சு, எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கூட காவல் நிலையத்துக்கு வந்துட்டாங்க. போன வாரம் கல்யாணம் ஆனவங்க, அதுக்கு முந்தின வாரம் கல்யாணம் ஆனவங்க, இந்த 1 மாதத்துக்குள்ளே என் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேர், அந்த புது மாப்பிள்ளைகள்லாம் கூட, ஒரு புது மாப்பிள்ளை உள்ளே உட்காந்துருக்கேன், பல புது மாப்பிள்ளைகள் ஒன்றா வந்துட்டாங்க. அப்படிலாம் எல்லாம் அவ்வளவு ரொம்ப முனைப்பு காட்டினாங்க. எதுக்கும் தயாராக இருந்தாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ போராட்டத்துக்கோ சாலை மறியலுக்கோ தவறுதலாக ஏதாவது நடந்துருச்சு அப்படின்ட்டா மரியாதை குறைவாக நடத்துனாங்க, ரொம்ப ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறோம் அப்படின்ட்டா நம்மளை இவங்க எப்படியாவது காப்பாற்றி தம்பியை வெளில கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல அவங்க காட்டின அக்கறை அது இருக்குதான் சார். இந்த கைது நடவடிக்கை நீங்கள் பிரச்சாரத்தின் போதும் சரி, தேர்தல் முடிவு வந்ததுக்கும் சரி எதிர்பார்த்தீங்களா?
இல்லைண்ணா ரொம்ப காலமாக நாங்கள் இதை எதிர்பார்க்கறது இல்லை, இந்த புது அரசு தாவேக அரசு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை நம்ம மேலே இல்லை எடுக்கப்படாது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்தோம் டிவிகேக்கும் என்டிகேக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது, கண்டிப்பாக இவங்க ஒரு நாள் நம்மளை கைது நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த சோஷியல் மீடியாவில் தன்னை பற்றின எந்த நெகட்டிவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் இவ்வளவு ஆர்வம் காட்டி இவ்வளவு முனைப்போட நம்மளை வளர்த்தெடுக்கிறது இல்லை, இவ்வளவு ஆர்வத்தோட இருப்பாரா முதல்வர் விஜய் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க அதான் நான் சொல்கிறேனே, இவங்க யாரும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தூய ஆட்சியை கொடுக்கணுங்கிற எண்ணம் துளி அளவும் கிடையாது. இவங்க தன்னுடைய இமேஜை பாதுகாக்கணும். இந்த இமேஜால் தான் அவங்க செஞ்சாங்க. ஆக்கப்பூர்வமான எந்த அரசியலை செஞ்சோ, மக்களுக்காக போராட்ட காலத்தில் குதிச்சோ, இல்லை பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடியோ இவங்க ஆட்சிக்கு வரல. இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, விபரீத முடிவு, ஒரு எதிர்பாராத விதமாக இவங்க ஆட்சிக்கு வந்துட்டவங்க தன்னுடைய இமேஜ் பாழாயிடக்கூடாது, நம்மளுடைய இமேஜுக்கு சரிஞ்சிடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கோளோட இருப்பாங்க. அதுதான் நமக்கு தெரிய வருது. இந்த நடவடிக்கை மூலமா அரசியல் ரீதியாக சோர்ந்துட்டீங்களா, மன ரீதியாக? அதெல்லாம் எங்களை பார்த்தா சோர்ந்த பிள்ளைகள் மாதிரி தெரியுது. ஆனால் நான் சொல்லிட்டேன், நாங்கள் ஒப்பற்ற தலைவர் மேதகு பிரபாகரனுடைய பிள்ளைகள், என்னுடைய அப்பா செந்தமிழ் சீமானுடைய பிள்ளைகள். நாங்கள் இதை வந்து நாங்கள் அரசியலாக எங்களுக்கு தீனி போடுற ஒரு விஷயம், ஒரு எரிபொருள் தான், ஒரு ஃபியூல் தான். இதெல்லாம் இதை வச்சு அடித்து இன்னும் வேகமாக போவோம். நம்ம வந்து இவங்களை விடவே கூடாதுரா, இனி என்னதான் பார்த்துக்கலாம், நம்ம நீங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கலாம். டிவிகேல வந்து இன்னைக்கு ஆட்சி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், அமைச்சர் பெருமக்கள் இருக்கலாம், எல்லா பவரும் உங்கள் கையில் இருக்கலாம். ஆனால் எங்ககிட்ட இருக்கிற நேர்மை உங்ககிட்ட இருக்காது. எங்கள்கிட்ட இருக்கிற அந்த துணிச்சல், சமூக நலம், பொதுநலன் சார்ந்த நாங்கள் இந்த வயசுல நாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற பல போராட்டங்கள், இதுக்கு அவங்க ஈடாக முடியாது. எங்களை சோர்வடைய வைக்கிறதுக்கான சக்தி அவங்க கிட்டலாம் இல்லை. அதனால அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. தேர்தல் மூலமும் சரி, பிரச்சாரத்தின் மூலம் நிறைய அனுபவங்கள், கல அனுபவம் பார்த்துருப்பீங்க. மேற்கொண்டு கைது நடவடிக்கையும் சந்திச்சிட்டீங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டோட முதல்வர் விஜய்க்கு இந்த நடவடிக்கையின் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இதிலெல்லாம் அவர் வந்து கவனம் செலுத்தாமல் தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாமா அப்படிங்கிறத பற்றி சிஎம் சார் பார்க்கலாம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அவருமே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணுங்கிறதுல தான் அவர் பேசினார் பிரச்சார மேடைகளில். அவர் கொடுத்த வாக்குறுதிகளே அவ்வளவு இருக்குது, கொடுத்து அதை நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியாதாங்கிறது வேற விஷயம். அதை பார்க்கலாம். இந்த மாதிரி குதிரை பேரங்களில் ஈடுபடுறது, அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை தான் பக்கம் வச்சுக்கிறது, இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான முனைப்பில் செயல்படுறது, இப்படி இந்த ஒரு மாத காலம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. கரண்ட் பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்குது, நம்ம பேசுவோம் விரிவாக. எதுலலாம் முனைப்பு காட்டாமல் எப்படி நம்ம மக்கள் உங்களை விரும்பி வேண்டி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு எப்படி உண்மையாக இருக்கலாம், இந்த மக்களுக்கு நம்ம எப்படி என்ன மாதிரியான நல்லதை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்வர் விஜய் அவர்கள் யோசிக்கலாம். அவங்க பல பெண்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, பல குழந்தைகள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைகள்லாம் பல பேர் வந்து வாக்களிக்க சொல்லி வீட்டில் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அப்படிலாம் ஒரு அபரிவிதமான ஒரு ஆதரவுங்கிறது விஜய் அவர்களுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த ஆதரவை தக்க வைக்கும் பொருட்டு நல்லது ஏதாவது செய்யலாம், நியாயமாக ஏதாவது செய்யலாம். அதை விட்டுட்டு இந்த அடக்குமுறைகளுக்கு ஒடுக்குமுறைகளுக்கு இந்த பாஜக செஞ்ச, திமுக செஞ்ச அதே வேலையை சிஎம் சார் நீங்களும் செஞ்சீங்கன்னா அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்கள் இல்லை. முதல்ல பயப்படுற ஆட்கள் நாங்கள் இல்லை. எவ்வளவோ சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு, எவ்வளவோ ஆட்சி சரிஞ்சிருக்கு, ஆட்சி எவ்வளவோ எப்படிப்பட்ட அதிகார வர்க்கம்லாம் இங்கே தோல்வி உற்று வீழ்ந்து கிடந்திருக்கு. அதனால் எது ஒன்றுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கிற மாதிரி அதுக்கு முடிவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆட்சி ஒரு நாள் சரியும். இன்றைக்கி தெருவில் இருந்து கத்திட்டு இருக்கிற நாங்கள் ஒரு நாள் கோட்டைக்கு போவோம். இன்றைக்கி கோட்டையில் இருக்கிற நீங்களெல்லாம் ஒரு நாள் இந்த பதவி, இந்த அதிகாரத்தெல்லாம் இழந்து ஒரு நாள் ரோட்டுக்கு வருவீங்க. அதனால் நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. இன்னும் வீரியமாக உங்களை நோக்கி விமர்சனங்களை செய்வோம். முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யுங்க.